வேண்டும்னு தங்கம் தென்னரசு ஆளுங்கட்சிக்கு சவால் வச்சிருக்காரு. கூடவே ஆளுநர் உரைக்கு முன்னாடியே வெளியேறிய இந்த அரசு வெளியிட்டிருக்கிறதுனால புதிய திட்டங்களை சொல்ல வாய்ப்பு இல்லைங்கிறதையும் எங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்கன்னு பொதுமக்களுக்கு தாவேக அரசு ஒரு செய்தியை சொல்லியிருக்கணும் விமர்சிச்சிருக்காரு தங்கம் தென்னரசு. தேர்தல் நேரத்துல பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி தெரிஞ்சிருக்கு தாவேக. மகளிருக்கு மாதம் 2500 அனைத்து பேருந்துகளையும் மகளிருக்கு இலவச பயணம்னு இன்னும் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு விஜய். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு செலவாகும்னு தேர்தல் சமயத்துல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில இப்போ இந்த அரசு வெளியிட்டிருக்கிற வெள்ளை அறிக்கை மூலமா தெரிய வந்திருக்கிற வருவாய் பற்றாக்குறை, கடன் போன்ற விஷயங்களால கொடுத்த வாக்குறுதிகளை தாவேக நிறைவேற்றுமாங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு. மக்கள் எதிர்பார்ப்புகளை புதிய அரசு நிறைவேற்றுமாங்கிறத பொறுத்திருந்துதான் இரவு செய்திகள் இணைந்து எழுதிய வாக்கிங் வெஸ்டர்ன் பிரேக்ஸ் 3P+ ஒரு ஆர்வம் இருப்பதை போல தாவேக அரசியல் நிதிநிலை அறிக்கை பார்ப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது. மாறாக நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடும் விஷயங்கள் எளிய மக்களை அதிகமாக பாதிக்குமோ என்கிற சந்தேகமும் பயப்படலாம் இருக்கிறது. கிறிஸ்து ஜானிக் ராமன் என்பவர்கள் இந்த பாவத்தை அலங்கரித்திருந்தனர். அதற்கு பிறகு பாண்டியோ பாலம் இப்படியாக மாறி இயக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. வான் என்றதுமே பச்சை பசியல் என இருக்கும் காட்டுக்குள் துள்ளி குறித்து செல்லும் காட்சிதானே மின்னலாக மனதை வெட்டிச் செல்லும். ஆனால் இந்த வான்கள் பாலைவன சூழலுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொண்ட சிறுமான் அரேபிய தீபகற்ப நாடுகளில் இவை பரவலாக இருக்கின்றன. அழிவின் விளிம்பில் இருக்கும் சிறுமான்கள் உலகிலேயே காடுகளில் சுமார் 2500 என்ற எண்ணிக்கைக்கு சுருங்கிவிட்டன. ஏனெனில் ஈராக்கில் இவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது வடகிழக்கு ஆதரவுகளை மகிழ்ச்சியில் பார்த்து இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈராக்கின் வடகிழக்கே உள்ள சிறுமான்கள் பாதுகாப்பகத்தில் இருந்து 5 ஆண் 20 பெண் மான்கள் தென்கிழக்கே உள்ள பாதுகாப்பகத்துக்கு கொண்டு வந்தனர். மெமரி இல்லடா, ஆஃப் பண்றான். ரெக்கார்டிங் ஆஃப் பண்றான். மெமரி போயிருடா. ஓகே. ஒரு மெமரி இருக்காதா, ஆஃப் பண்றான். ஓகே. ஏன்னா போட்டதே போட்டுக்கிட்டு இருக்கப்புறா ஆஃப் பண்றான். என்னன்னு பாரு. ஓகே ஃபைன். ஈரான் ஈராக் போரின் போது மெமரி இல்லடா. ஓகே. முற்றாக அழிவுக்கு தள்ளப்பட்டு விட்டது. அது பிறகு ஈராக் வேளாண் துறை